ஹலோ மக்களே, ஜூலை 29ஆம் தேதியோட சலங்கியோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நம்ம சுனந்தா தேவியை அபூர்வா சந்திக்கிறாங்க. உடனே அபூர்வா தான் கொலை பண்ணாங்கங்கிறது நம்ம சுனந்தா தேவிக்கு நல்லாவே தெரியும். சோபா சந்திராவை கொலை பண்ணது அபூர்வா தான் சொல்லி. ஏன்னா அபூர்வா சுனந்தா தேவி மேலே இந்த நாட்டியத்தால் தான் சோபா சந்திரா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனாலதான் நம்ம சரச்சந்திரா இந்த நாட்டிய இதுவே வெறுக்கிறாரு. பூமியும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதன்னு சொல்லி ஆரம்பத்துல பூமியை தடுத்திருப்பாரு. இந்த நாட்டியத்தை வெறுக்கிறதுக்கும் அதான் காரணம். இப்ப அவங்க சுனந்தா தேவி இந்த ஊருக்கு வந்தோன்னா முதல்ல அபூர்வாவை தான் சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன அபூர்வா, நீ என்னை எதிர்பார்க்கல, நீ நீ இந்த ஊரை விட்டு விரட்டினாலும் சரி, நீ என்ன தப்பா என் மேல என்ன பழி போட்டாலும் சரி, கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கான கூலி உனக்கு கொடுத்தே தீருவாரு. கண்டிப்பா இங்க பாரு, நீ அன்னைக்கு வேணா நீ சோபா சந்திராவை கொலை பண்ணியிருக்கலாம், நீ அதுல இருந்து தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுல இருந்துல எதுவும் நீ தப்பிக்க முடியாது. கடவுள் எப்படியும் நீ செஞ்சதுக்கான கூலியை உனக்கு கொடுத்தே தீருவாரு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே அபூர்வா கெக்கப்புன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த அபூர்வா நினைச்சதுதான் எங்கனாலும் நடக்கும், நீ ஏன் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ அந்த ஒட்டுமொத்த சொத்து ஆஸ்தி எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுனந்தா தேவி முன்னாடி சொல்றாங்க. உடனே சுனந்தா தேவி சொல்றாங்க, இங்க பாரு, நான் அதாவது சோபா சந்திராவோட பொண்ணு பூமியை நான் சந்திச்சிட்டேன். அவ கண்டிப்பா நான் அன்னைக்கு சோபா சந்திரா இறந்ததை நினைச்சு நான் ரொம்பவே மனசு கலங்கினேன். ஆனா இப்போ கடவுள் நீ சோபா சந்திராவை கொன்னனாலும் அவளோட ஒரு மறுபிறவியா தான் இப்ப பூமி இந்த ஊருக்கு பூமி இங்க இருக்கிறா. அவ உனக்கு சரியான பாடம் கத்து கொடுப்பா. அவ அம்மாவை கொன்னதுக்கு அவ உன்னை பழி வாங்கியே தீருவா. சட்டத்தை முன்னாடி நீ சிக்கியே தீருவ. உன்னால இதுக்கு அடுத்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம அபூர்வா கெக்கபுக்குன்னு சிரிச்சுட்டு, நீ இவ்வளவு நேரம் சொன்னி அந்த பூமி அவ எங்க இருக்கான்னு உனக்கு முதல்ல தெரியுமா? அவ இப்போ என் வீட்டுல என் கூட தான் இருக்கா. அந்த சோபா சந்திராவை எப்படி ஒரு தடையுமே இல்லாம கொண்டு தூக்கி போட்டு இப்ப அவளோட ஒட்டுமொத்த சொத்தையும் நான் ஆண்டுட்டு இருக்கணும், அதே மாதிரி அந்த பூமியை நான் கூடிய சீக்கிரமே கொல்லுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அந்த பூமியாலலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏய், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா தப்பிச்சிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா இதுக்கான இதை நீ இதுக்கான கூலியை நீ கடவுள் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா வீட்டுக்குள்ள சரச்சந்திர வரை அபூர்வான்னு சொல்லிட்டு வராரு. நீ எங்க போன, என்ன ஆனன்னு எதுவும் தெரியல, உன்னை தேடிட்டே நான் இங்க வர வந்திருக்கேன். நீ திடீர்னு கோவமா கிளம்பி யாரையோ பார்க்க போனேன்னு சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க வந்தா உனக்கு என்ன பைத்தியமா அபூர்வா? போய் எதுக்கு பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது, சரச்சந்திரா எப்படி இருக்க சரச்சந்திரா அப்படின்னு சொல்லி நம்ம சுனந்தா தேவி கேக்குறாங்க. நம்ம சரச்சந்திராக்கு சுனந்தா தேவியை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அந்த அப்ப சோபா சந்திரா இவங்களும் தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நடனத்தாலதான் உயிரே போயிருக்கு, சோபாவோட உயிரே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்கிட்ட பேச தேவையில்ல, எனக்கு இல்ல, உனக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கு, நீ என்கிட்ட இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ இவளை பார்க்க தான் வந்திருக்கியா, உனக்கு என்ன பைத்தியமா அபூர்வா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை நீ பார்க்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிற சரச்சந்திரா, நீ இன்னும் 1% கூட நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட சொல்லாம எதுக்கு நீ இவளை பார்க்க வந்த? முதல்ல இங்க இருந்து போலாம் வா, எனக்கு இங்க இவளை மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒன்னமா அந்த சோபா மாதிரி தான் அவளோட ரத்தம் தானே அந்த பூமியும், அதே மாதிரி அந்த நாட்டியன்னு அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு இந்த நாட்டியத்தையே எனக்கு பிடிக்கல, நான் அடியோட வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோபச்சந்திரா சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து நம்ம அபூர்வாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. அபூர்வாவும் திரும்ப கண்ணாலேயே உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுனந்தா தேவி கிட்ட சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம அப்படியே ககனும் பூமியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாங்க. வழக்கம் போல ஒரு கார் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறாங்க. அந்த காரோட ஃபீச்சர்ஸ் பத்தி எப்படி இருக்கு, கார் ஓட்டலாமா, இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு இது சும்மா ஒரு ஆட் மாதிரி நடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ககன் ஆஃபீஸ் கிளம்புறாரு. சாப்பிட்றதுக்காக கீழே உட்கார்றாரு. அம்மா எடுத்து வைங்கம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க, சீக்கிரம் நேராச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சாரதாவும் பறந்து போய் ககனுக்கு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லி பிளேட்ல எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க.
வரும்போது தான் அவங்களுக்கு தாரா சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வருது. தாரா சொல்லியிருப்பாங்க, நீங்க ககனை விட்டு பூர்ணியை விட்டு உங்க 2 பிள்ளைங்களையும் விட்டு தூரமா, அவங்க 2 பேருக்கும் உங்க மேல வெறுப்பு தான் வரணும், நீங்க என்ன செஞ்சாலும் உங்க மேல கோவம் தான் வரணும், நீங்க அவனை விட்டு தூரமா போல, இந்த வீடியோ ஃபுல்லா நான் உன் பையனுக்கு போட்டு காட்டிடுவேன்னு சொல்லி நம்ம தாரா வந்து மிரட்டி இருப்பாங்கல்ல. உங்களுக்கு உங்க செல்ல மருமக பூமி தானும் இருக்கணும், அந்த இடத்துல நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி எனக்கும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு தாரா சொல்லியிருப்பாங்க. தாரா வந்து சாரதா கிட்ட கேபி கூட இருந்த வீடியோவை எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. நீ வந்து ககன் கூடயும் பூர்ணி கூடயும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இவங்களை விட்டு தூரமா இந்த ஊரை விட்டே போயிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான முதல் படிக்கட்டா இவங்க திடீர்னு காணாம போனா நம்ம ககனும் பூர்ணியும் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா வெறுப்பு, இவங்க சாரதா மேல வெறுப்பு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே வந்து சாப்பாடு எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க வராங்க. வரும்போது தாரா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஏண்டா நீனா இவ்வளோ பெரிய மனுஷனா வளர்ந்துருக்க, ஏன் உனக்கு இங்கே தானே சாப்பாடு இருக்கு, செஞ்சு தானே வச்சிருக்கேன், எடுத்து உனக்கு தட்டில் போட்டு சாப்பிட முடியாதா, அதுக்கும் ஒருத்தங்க வேணுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே ககனுக்கு வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு. அம்மா இப்ப என்னாச்சு, நீங்க தானே எப்பவும் எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்பீங்க, அதனால தானே கூப்பிட்டேன், இப்ப இதை நீங்க வேலையா இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது கோவமா இருக்கீங்களா, சரி சரி விடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இத சாரதாவால தாங்கிக்கவே முடியல, ஓடி போய் கிச்சன்ல போய் எங்கெங்க அழுகுறாங்க. ககன் என்ன மன்னிச்சிரு, நான் இப்போ இது எல்லாமே பண்றது உன்னோட நல்லதுக்காக தான் ககன், நான் உன்னை விட்டு தூரமா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்போ நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பியா, இன்னைக்கு நான் இருப்பேன், இன்னொரு நாள் நான் இல்லாம கூட இருப்பேன், அப்ப என்ன பண்ணுவ, சாப்பாடு செஞ்சுதான் வைக்க முடியாது, நீங்க தான் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திரும்பியும் வந்து ககன் கிட்ட வந்து கத்திக்கிட்டே வெளியே வந்து கத்துறாங்க. திரும்ப கிச்சனுக்குள்ள போய் எங்கேயும் அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் இதெல்லாமே நான் இதுக்காக பண்றதுக்காக நீ நான் மன்னிச்சிரு, இதெல்லாமே நான் வந்து உன்னோட நல்லதுக்காக மட்டும் தான் பண்றேன், அது மட்டும் தெரிஞ்சதுன்னா நீ என்னை அடியோட வெறுத்துருவ, அதுக்கடுத்து நீ இன்னும் கோவத்துல ஏதாவது பண்ணிடுவ, அதுக்காக தானே இதெல்லாம் பண்ற, தப்பு நான் பண்றது தப்பு தான் ககன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ககனும் அவரை பிளேட்ல எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா செரி வராரு வீட்டுக்குள்ள. டேய் வாடா வா, ஓ சாப்பிட்டுட்டு இருக்கியானா, நல்லா சாப்பிட்னா, ஓ என்ன ஸ்பெஷல், ஓ உப்புமா பண்ணியிருக்காங்களா, ஓ எனக்கு கூட உப்புமா ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிட்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டேய் நீ உட்காந்து சாப்பிடுறா, இப்போ காலைல சாப்பிட்டியா என்ன உட்காந்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சேரிக்கு வந்து அது கோவம் தான் வருது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணா நீ பண்றது, ஆனா நீ பூமிக்காக நியாயம் கேட்டுதான் அவர் வந்திருப்பாரு. பூமியை நீ இப்படி எல்லாம் பண்ணி பூமியை கஷ்டப்படுத்தி உன்னால எப்படி நான் நிம்மதியா சாப்பிட முடியுது, நீயும் பூமியை வேண்டான்னு தலைமொழிக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு உனக்கும் எனக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அனுப்பிட்ட. அங்க சரச்சந்திரமாமோ அந்த ககன் கூட நீ பேசவும் கூடாது, எதுவும் கூடாது, அப்படி நீ பேசினா நான் உயிரை விட்டுருவேன். நான் அங்கேயும் அவரை பூமியை அவரும் சரச்சந்திரமாமும் மிரட்டிட்டு இருக்காரு. நீ உன்னை என் பொண்ணே கிடையாது, நீ எப்போ அவனை கல்யாணம் பண்ணி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அங்கேயும் மாமா அவளை விரட்டிட்டு இருக்காரு. பூமி என்னன்னா பாவம் பண்ணா, அப்படி பூமி என்ன தப்பு பண்ணா, எதுக்கு அப்படி அவளை இப்படி பந்து மாதிரி ஆளாளுக்கு எல்லாரும் அவளை வெறுத்து ஒதுக்கிறீங்க, அப்படி என்ன அவ தப்பு பண்ணிட்டா. அண்ணா நான் இப்பவும் சொல்றேன், பூர்ணி கல்யாணத்துல நடந்ததுக்கும் அவன் பூமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே பாதியிலே அந்த பிளேட்ல கை கழுவிடுறாரு. டேய் திரும்ப நீ அந்த கதையை ஆரம்பிக்காத, அவ செஞ்ச தப்புக்குதான் அவளை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா தப்பு உனக்கு, ஐயோ அண்ணா உனக்கு உண்மையே தெரியாது, பூமி கடைசி நிமிஷம் வர சிவாக்கும் பூர்ணிக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தா, அதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணா, இது எல்லாமே அந்த அபூர்வத்தையோட பிளான். டேய் நிறுத்துடா, கண்ணால எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே நீ வந்து அவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ககன் கத்திக்கிட்டு இருக்க. உடனே பூர்ணி உள்ள வந்து வராங்க. ஓ வந்துட்டியா நீ, இப்ப என்ன புது டிராமாவா, அடுத்த அந்த பூமி என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காளா உனக்கு, அடுத்த நாடகத்தை போட நீங்க வந்துட்டியா, இப்ப என்ன பிரச்சனை பூரி, நான் சொல்றதை கேளு, பூமி வந்து உனக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அவன் நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லு, சும்மா இதே அரைச்சமாவே அடிச்சிட்டு இருக்காத, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, இப்போ முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்னாக போகுது, இப்ப என்ன அந்த பூமிக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியா, அவ பண்ண வேலைக்கு அவளை எங்க அண்ணன் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கான், இதுல என்ன தப்பு இருக்கு, அதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு இப்ப வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தாச்சு, ஏன் முதல்ல சிவா விஷயத்துல உங்க அக்கா பூமி வந்து விளையாடினா, இப்ப என்ன
இப்ப அடுத்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நீ இதை கெடுக்கிறதுக்கு நீ வந்துட்டியா? இங்க பாரு, உனக்கு இந்த வீட்டுக்கு வரணுமா, என் ககன தம்பியா நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம். அதை விட்டுட்டு அந்த பூமிக்காக பேசுறேன்னு இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்லை சொல்லிட்டேன் அண்ணா. இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான், எனக்கு அந்த துருவு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா நீங்க பூர்ணிக்கு இதை விட பெரிய சம்பந்தம் கூட நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னா, நல்ல பெரிய இடமா கூட பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் என்னடா பேச்சு தத்துவம் கேக்குது, யாரா வந்து பேசிட்டு சொல்லி அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ யாரு எனக்கு சம்பந்தம் பேச, உனக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாருன்னா, எனக்கு வேற எந்த பையனும் வேண்டாம், எனக்கு துருவ் தான் என்னோட மாப்பிள்ள, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், நான் கல்யாணம் பண்ணா துருவ் மட்டும் தான் பண்ணுவேன், வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம இவரையும் செரியும் கொஞ்சம் கோவத்துல கத்துறாங்க, தப்பா பேசுறாங்க, கோவப்பட்டு கத்துறாங்க. உடனே சாரதா வந்து ஏய் என்னடி என்ன எதுக்கு வாய் என்ன உனக்கு ரொம்ப நீளுது அப்படின்னு சொல்லி சாரதாவும் நம்ம பூர்ணியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமா வந்துட்டீங்க, உங்களுக்கு உங்க பெத்த பொண்ணை விட உங்களுக்கு உங்க மருமகதான் ரொம்ப பெருசா போயிட்டாளா, அவளுக்கு சும்மா வக்காலத்தை வாங்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து எல்லாத்தையும் ஆச்சு பூச்சின்னு கத்தி விட்டுட்டு கடைசியா அவங்க ஆச்சு பூச்சின்னு எல்லாத்தையும் பிடிச்சி கத்தி விட்டுறாங்க. கத்தி விட்டுட்டு இவங்க ரூம்குள்ள போய் கதவை அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இதை பேசுறதுக்கு எதுவும் இல்லை, விட்டுரு சரி அப்படின்னு சொல்லி சரியவும் நம்ம ககன் வந்து இது பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தா அந்த சுனந்தா தேவியை வந்து நம்ம பூமி மீட் பண்ண வராங்க. அவங்க வந்து சுனந்தா தேவி வந்துட்டு சுனந்தா தேவியை பாக்குறதுக்காக வீட்டுக்கே பூமி வராங்க. வந்து ஹலோ மேடம், நான் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னோடனே இவங்க உடனே எந்திரிச்சு ரூம்குள்ள குடுகுடுன்னு போறாங்க. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், உங்களுக்கு அப்படி என் மேல என்ன கோவம்னு எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. நீங்க எங்க அம்மா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கீங்க, நடனம் ஆடி இருக்கீங்க, நாட்டிய பள்ளி எல்லாம் நடத்தி இருக்கிறீங்க, போட்டியா இருந்திருக்கு, நீங்களும் பெரிய டான்ஸர் தான். அப்படி உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இதுவரை எனக்கு புரியல. தயவு செஞ்சு என்ன உங்களுக்கு என் மேல என்ன கோவம்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க மேடம். அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு நீங்க அதாவது அங்க ஸ்கூல்ல நாட்டியப்பள்ளி ஸ்கூல்லையும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம போயிட்டீங்க. சரி, நான் இப்போ உங்களை வீட்டுக்கு பார்க்க வந்தா இங்கேயும் வந்து எனக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி ரூமுக்குள்ள போறீங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மேடம், ப்ளீஸ் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து ரொம்ப சோகமா கேட்கறாங்க. உடனே அந்த சுனந்தா தேவியும் சொல்றாங்க, நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியலையா, உனக்கு கோவமே வரலையா, உன் அம்மாவை கொன்னதே அந்த அபூர்வா, அது உனக்கு தெரியுமா, நீ தெரிஞ்சுதான் நீயும் அதே வீட்டுல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கியா, அந்த அபூர்வா உனக்கு வந்து உன் அம்மாவை கொன்னதுக்கு பழி வாங்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா, அவளுக்கு அது சரியான பாடம் கத்துக் கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே உன் அம்மா எப்படி இருந்தவ, அவளோட இதை வந்து அவ உயிரை எடுத்துட்டு என்கிட்டே வந்து திமிரா நான் தான் சோபா சந்திராவை கொன்னதுன்னு சொல்லி உன் அப்பாவையும் அவன் நம்ப வச்சிட்டு இருக்கா. இந்த நாட்டியத்தாலதான் வந்து அந்த சோபாவோட உயிர் போயிருக்குன்னு சொல்லி உன் அப்பாவையும் இந்த நாட்டியத்தை ஒட்டு மொத்தமா வெறுக்க வச்சு உன் அம்மா இதுல எவ்வளவு பெரிய ஆளா வரணும்னு அவ கனவு கண்டா தெரியுமா. ஒரு நாட்டிய பள்ளி தொடங்கி அது பெரிய லெவல்ல கொண்டு வந்து ஏழை எளியவங்களுக்கும் இந்த நாட்டியம் கிடைக்கணும்னு அவ எவ்வளவு கனவெல்லாம் வச்சிருந்தா தெரியுமா. ஆனா அது எதுவுமே நடக்கல. ஆக மொத்தம் குடும்பமே சேர்ந்து இந்த நாட்டியத்தாலதான் உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவளை சோபாவோட உயிர் இந்த நாட்டியத்தாலதான் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாருக்குமே அந்த அபூர்வா தான் காரணம். நீ தெரிஞ்சும் அந்த அபூர்வா கூட அதே வீட்டுல இருக்க, அப்போ உனக்கு இந்த காசு பணம் தான் பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஐயோ மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நான் அந்த வீட்டுல இருக்கு இதுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம். எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட அம்மாவை கொண்டது அந்த அபூர்வா தானே. ஆனா அதுக்கான போதுமான ஆதாரம் என்கிட்ட இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, அதை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் என் அப்பா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல என் அம்மா இறந்த அந்த இடத்த வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு நினைக்கும் போதுதான் இப்பதான் சிறு சிறு ஆதாரமா சின்ன சின்ன ஆதாரமா இப்பதான் கிடைச்சிட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு ஆதாரமா சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே என் அம்மாவை கொண்டது அந்த அபூர்வாதான்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் இந்த ஊர் உலகத்துக்கு என் அப்பாக்கு எல்லாருக்கும் நான் நிரூபிச்சிருவேன். அதுக்கான வேலையில தான் நான் இப்ப ஈடுபட்டு இருக்கேனே தவிர என் அம்மாவை கொண்டு அவளை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா. அதுவும் இல்லாம என் அம்மாவோட கனவா நான் என்னோட கனவா இப்ப நினைச்சு சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கான முதல் படிக்கட்டாதான் அந்த நாட்டியப்பள்ளி தொடங்கி அதுல எல்லாத்துக்குமே ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் வந்து நான் நாட்டியம் சொல்லி கொடுத்து அதை நான் இப்ப பெரிய லெவல்ல வந்து கொண்டு வரணும், ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு வந்து அந்த பெரிய அஃபிலியேட் கையெழுத்தெல்லாம் தேவைப்படுது. அதுக்காக நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய டான்சர், எவ்வளவு பெரிய பேருள்ளவங்க, சுனந்தா தேவினாலே எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நீங்க பெரிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்க மட்டும் எனக்காக அந்த என்னோட அம்மாவோட கனவு நிறைவேறணுங்கிறதுக்காக நீங்க ஒரு கையெழுத்து போட்டா கண்டிப்பா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வேலைகள்லாம்
கொஞ்சம் இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அது வந்து எல்லா பக்கமும் ஊர் பக்கமும் தெரியும், இவங்களுக்கு ஊர்ல உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இன்னுமே குறைய இதாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி குறைய காசுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு இது வந்து கிடைக்கும். நாட்டியம் வந்து எல்லாத்துக்குமே சின்ன சின்ன குடும்பத்துக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க உதவி பண்ணுவீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி அந்த உதவியை கேட்கறதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க வந்துட்டு அப்படியே நம்ம பூமி கண்ணத்தை பிடிச்சி, நான் உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு, எனக்கு உன்னை பார்க்கும்போது அப்படியே சோபாவை பார்க்குற மாதிரி இருக்கு, அந்த அபூர்வாவால உனக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் மேடம், அந்த அபூர்வாவை நான் சும்மாவே விட போறது இல்லை. இப்போ நீங்க உங்களை பார்க்கும்போது அப்படியே என் அம்மாவை பார்க்க மாதிரி இருக்கு. என்னோட சின்ன வயசுல என் அம்மா என் கூட இல்லை, ஆனா இப்போ வந்து நீங்க என்னை பார்த்து பேசினது எல்லாமே வந்து எனக்கு என் அம்மா என் கூட துணையா நின்ன மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ கரெக்டா அந்த அபூர்வோட ஆதாரம் எல்லாம் கிடைக்கிற இந்த நேரத்துல நீங்க எனக்கு வந்தது எனக்கு பெரிய ஒரு தூண்டுகோலா இருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கையை என் கூட சேர்ந்த மாதிரி அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரமே அந்த அபூர்வாக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், அவ செஞ்ச தப்ப அவ வாயிலே நான் ஒத்துக்க வைக்கணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கண்டிப்பா நான் உனக்கு அந்த அஃபிலியேட் இதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். அதுக்கு வந்து சரி நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அதுல வந்து இப்ப யாரெல்லாம் சேர்ந்து நடத்துறீங்க, நீ மட்டும் தானே நடத்துற, சரி அப்ப நீ இப்பவே டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இல்லை மேடம் நான் மட்டும் சேர்ந்து நடத்தலை, ஏன்னா இப்போ பூமி மட்டும் சேர்ந்து நடத்தலைல்ல, அதில் ககனும் சேர்ந்து தானே நடத்துகிறாங்க. உடனே ககனும் வரணும்ல இவங்க வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீ முதல்ல அந்த ஒரு வணக்கம் சொல்கிறத இதை வந்து எப்படி இது பண்ணணும்னு நான் உனக்கு முதல்ல சொல்லித்தரேன். நீ இன்டர்நேஷ்னல் லெவல் வேற போக போகிறோன்னா அது எப்படி ஆடணுங்கிறத வந்து முதல்ல இவங்க ஒரு நாட்டியம் ஆடி காட்டுறாங்க. அப்படியே அந்த வணக்கம் எப்படி சொல்லணும், பரதநாட்டியத்துல வணக்கம் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு ஆடி காட்டுறாங்க. உடனே அதுக்கடுத்து இதே மாதிரி தான் நீ ஒரு பெரிய அஃபிலியேட் வரைக்கும் நீ போக போறேன்னா இந்த மாதிரி ஒரு வணக்கம் சொல்லி அதுக்கான இது வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உன்னோட பேக்ரவுண்டை ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. உங்களால இது நடத்த முடியுமா, உங்களுக்கு நீங்க இதை எதுக்காக பண்றீங்க, காசு நோக்கத்துக்காக பண்றீங்களா இல்ல சேவை நோக்கத்துக்காக பண்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் வந்து எல்லாத்தையுமே அந்த சுனந்தா தேவி மேடம் வந்து எல்லாத்தையுமே பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து டான்ஸும் ஆடி காட்டுறாங்க. உடனே இதே மாதிரி நீ ஆடுங்கும் போது அவங்க அப்படியே நம்ம பூமி வந்து அப்படியே வேற லெவல்ல ஒரு பரதநாட்டியம் கொடுக்குறாங்க. ஒரு அழகான அவங்கள மாதிரி வணக்கம் சொல்லி அதுக்கடுத்து இவங்க அடுத்து பாதி பாட்டுக்கு இவங்க ஆடுறாங்க, அடுத்து பாதி பாட்டுக்கு நம்ம பூமி ஆடுறாங்க. அதுக்கடுத்து இப்படியே 2 பேரும் மாறி மாறி ஆடிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு முழு பாட்டுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க சுனந்தா தேவி மனசோ குளிர்ந்து போயிருது. சரி எனக்கு இப்போ உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு, அதுவும் இல்லாம நீ சோபாச்சந்திரோட பொண்ணு, அவளோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதனால கண்டிப்பா நான் உனக்கு இப்ப உதவி பண்றேன், நீ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இதுக்கு யாரெல்லாம் ஓனர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம பூமியும் ககன் 2 பேரும் சேர்ந்து தானே அந்த நாட்டியப்பள்ளியே தொடங்கினாங்க. அதனால இப்போ அதுல நான் மட்டும் இல்ல மேடம், என் ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க. ஓ உன் ஹஸ்பண்டும் இருக்கிறாங்களா, அப்பயே நீ அவங்களை இங்க கூட்டிட்டு வரல. அது வந்து மேடம் அது அப்படின்னு சொல்ல வராங்க. என்னாச்சு, இதுவும் பிரச்சனையா, உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கும் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது பிரச்சனைனா இதுல நிறைய பின்னாடி பிரச்சனையாயிரும், அப்புறம் வந்து உங்களுக்கு இது அஃபிலியேட் கிடைக்காது. 2 பேரும் வந்து முழு நோக்கமா முழு மனசா இதை நாங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு மாற்ற போறோம், இந்த நாட்டிய பள்ளியை வந்து நாங்க தொடங்கி ஏழை எளியவருக்கெல்லாம் உதவி பண்ண போறோம்னு 2 பேரும் ஒரே நோக்கத்தோட இது இருக்கணும். ஒருத்தர் கையெழுத்து போட்டு ஒருத்தர் கையெழுத்து போடலனாலும் இது வந்து நீங்க அடுத்து வேற மேல் லெவலுக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பூமிக்கோ இப்போ தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ கடவுளே, இப்படி என்ன இவ்வளோ பெரிய சோதனை எனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்றது. ஏன்னா இப்போ ககன் கண்டிப்பா வந்து இவங்க கூட பேசவே இல்லை, உனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னா அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. இல்லை மேடம் நான் கண்டிப்பா சாயங்காலம் அவரை கூட்டிட்டு வரேன், சாயங்காலம் கூட்டிட்டு வந்து அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், அப்போவே நீங்க எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி நம்ம பூமியை ஒன்னே இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம பூமி மனசுல 1008 கேள்வி. என்னடா இப்ப பண்றது, மாமா வேற இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு, அவரே என் மேல கோத்துல இருக்காரு, இப்ப எப்படி நான் பேசி கூட்டிட்டு வரணும்னு சொல்லி இவங்க வேற மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா கோயில்ல நம்ம சாரதாவும் கேபியும் வந்து சந்திக்கிறாங்க. கேபி வந்து அவரை முன்னாடியே பார்த்தா கேபி வந்து இவங்க கோயிலில் சாரதாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தா அவரோட பழைய ஸ்கூல் டைமில் படித்த அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கும், அவங்கள பையன் கேட்டு தான் போயிருப்பாரு.
பூரணிக்கு மாப்பிள்ளையா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பாரு. உடனே என்னடா கேப்பி இத்தனை வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு பார்க்க வந்திருக்க, இவன் என் கூட ஸ்கூலில் படிச்சாமா உனக்கு தெரியும்லம்மா அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்கிறவரும் அவரோட மனைவிக்கெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படிடா வாழ்க்கைலாம் எப்படி போகுது, உன்னோட மனைவி பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லடா அதுக்கடுத்து நம்ம கேப்பி வந்து சொல்கிறாங்க, நீ உன் பையனுக்கு வரன் பார்க்குறதா கேள்விப்பட்டேன்டா, அதுதான் இங்கே என்னோட பொண்ணுக்கும் நாங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருந்தா நம்ம வேணா சம்மந்தம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, டேய் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கணும் உனக்கே தெரியும், நீ சின்ன வயசுலேருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு உன் பொண்ணை நான் என் பையனுக்கு பேசுறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ஃபோனில் வந்து நம்ம கேபி வந்து பூர்ணி ஃபோட்டோவை காட்டுறாரு. உன் பொண்ணு ரொம்பவே லட்சணமாக நல்லா இருக்கா, எனக்கும் பிடிச்சிருக்கு, எதுவாக இருந்தாலும் எங்கள் பையன்கிட்ட தாண்டா கேட்டு முடிவெடுக்கணும், விஸ்வா விஸ்வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அவரும் கீழே இறங்கி வராரு. உடனே டேய் இந்த பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவரும் பூர்ணியை பார்க்குறாரு. அவளுக்கும் அந்த விஸ்வாக்கும் பூர்ணியை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உடனே டே எப்படிடா இருக்கா இந்த பொண்ணு, உனக்கு பிடிச்சிருக்காடா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, எனக்கு பொருத்தமாக தான் இருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரும். உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா, டே சரிடா உன் பையன் என்ன பண்ணுறான், என்ன வேலை பார்க்குறான், எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, டே அவன் மும்பையில் பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரிடா உன் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, அதுக்கடுத்து நம்ம வேணா கல்யாணத்துக்கான அடுத்து இதை வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த பூர்ணிக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்போ அந்த விஸ்வா வீட்டில் எல்லாருக்கும் கேபியோட ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. விஸ்வாக்கும் மாப்பிள்ளைக்கும் பூர்ணியும் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. ஆனால் நம்ம பூர்ணியும் அவங்க மனசுல துருவு தானே இருக்காரு, அவங்க எங்க துருவை விட்டு கொடுத்துட்டு இவங்க கல்யாணம் பண்ண அதை மாதிரிதான் இருக்கு. அப்புறம் வந்துட்டு இவர் பேசி எல்லாத்தையும் இது பண்ணி அதுக்கடுத்து நம்ம கேபி வந்து நீதி நேர்மை உண்மை அது எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒருத்தரா, டே எனக்கு ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்டா, என் பொண்ணுக்கு கல்யாண மேடை வர போய் கல்யாணம் நின்று போச்சு, அதில் அவளோட தப்பு எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு அதை உங்ககிட்ட மறைச்சு இந்த கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டும் டேய் இதெல்லாம் ஒரு விஷயமாடா, எனக்கு நீ ஃப்ரெண்டுடா, நீ இப்போ என்கிட்ட இதை உண்மையாக நேர்மையாக என்கிட்ட இது சொன்னல, எனக்கு அதுவே போதுமே தவிர இதை நீ வந்து இப்போ மறைச்சி ஏமாற்றி ஒன்றும் பண்ணலையே, கல்யாணம் மேலே வர போய் நின்று போயிருக்காது, உன் பொண்ணு தப்பு எதுவும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக நீ உங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்லுடா, நாங்கள் எப்போ பொண்ணு பார்க்க வரப்போன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே சரிடா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொன்னோன்னே இவர் உடனே இந்த கோயிலில் வந்து சாரதாவை மீட் பண்ணுவார். என்ன சாரதா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வாவோட ஃபோட்டோ காட்டுவார். யாருங்க இவர், என்ன வேலை பார்க்குறாருங்க, இவன் வந்து என் ஃப்ரெண்டோட பையன் தான், சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா என் கூட தான் படித்தான், இவன் பேர் வந்து விஸ்வா, இவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க இந்த பையனும் நல்லா தான் இருக்கான், நான் ககன் கிட்ட சொல்லி இதை பேச சொல்கிறேன், இந்த சம்மந்தத்தை எப்படியாவது பேச சொல்கிறேன், நான் ககன் கிட்ட சொல்லி பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோனு டீட்டெயில்ஸு ஃபோட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன் எப்படியோங்க. ஆனால் உடனே இவரே கேட்குறாரு, கேபியே கேட்குறாரு, பூர்ணி வந்து துருவை தான் கட்டுவேன் ஒத்தக்காலில் நிற்கிறாள், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, இப்போ இந்த பையனை பார்த்து சொல்லியே எப்படி சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அவள் கண்டிப்பாக சொன்னால் புரிஞ்சுப்பா, ஏன்னா பூர்ணி கூட துருவ கல்யாணம் ஆச்சுன்னா ககன் பூமி நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க, ஆனா அப்படி நான் நடக்க விட மாட்டேன், அதனால நான் சொல்லி ஏதாவது பேசி இதை எப்படியா நான் இந்த கல்யாணத்தை முடிக்க பாக்குறேன், நான் இந்த பையனோட ப்ரொஃபைலை வந்து நான் ககன் கிட்ட காமிச்சு இது பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே கோயிலை விட்டு இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேபியும் அங்க இருந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்படி படி இறங்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய படிக்கல் இருக்கு. படி இறங்கிட்டே இருக்கும்போது பார்த்தா கடைசியா ஒரு தேங்காய் உடைச்சிருப்பாங்கல்ல, அது வந்து உங்க காலில் குத்திடுது, காலில் குத்தி ரத்தமாக வர ஆரம்பிக்குது. அந்த தேங்காயோட சில்லு இருக்கும்ல, அது வந்து அந்த வெளியே உள்ள தேங்காய்க்கு வெளியே இருக்கும்ல, அந்த இது வந்து காலில் குத்தி நம்ம சாரதாக்கு ரத்தமாக வருது. ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறாங்க. உடனே கேப்பிங்க இருந்து, நம்ம இவர் தான் ஹீரோ ஆச்சு, அவர் மீராவை என்னதான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவர் மனசளவில் இன்னும் மனைவியா காதலிக்கிறது, நேசிக்கிறது, உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே நம்ம சாரதாக்காக தானே. ஒன்று சாரதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பறந்து ஓடி போறாரு படிக்கட்டில். அப்படியே ஓடி போய் உடனே ஐயோ ரத்தம் வருது ஐயோ அப்படின்னு சொல்லி உடனே அவர் கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே கட்டுறாரு. கட்டிட்டு அப்படியே கை தாங்களா கீழே கூப்பிடுறாரு. கீழே இறங்குறாங்க. இறங்கும் போது பார்த்தா சுத்தமாக அவங்களால இறங்கவே முடியல. ஆமா வலிக்குன்னு கத்துறாங்க. உடனே நம்ம கேபிக்கு மனசே கேட்கலையே, ஒரே கையில் அப்படியே இப்போதான் புதுசாக கல்யாணமான ஜோடிகள் மாதிரி உடனே தூக்கிக்கிறாரு. ஐயோ வேண்டாங்க இறக்குங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். யார் பார்த்தா என்ன நினைக்க போகிறான், என் பொண்டாட்டிக்கு காலில் அடிபட்டுருக்கு, நான் தூக்கிட்டு போகிறேன், யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே அப்படியே நம்ம சாரதாவை படிக்கட்டில் தூக்கிட்டு கீழே இறங்கி அப்படியே
கீழே வர இறங்கி அப்படியே அவங்க கார் இங்க இருக்கும் அங்க வர இறங்கி கார் கதவை திறந்து அவங்கள உட்கார வச்சு, டேய் தம்பி பார்த்து கூட்டிட்டு போடா அவங்கள அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பக்காவா அனுப்பிட்டு திரும்பி பார்த்தா நம்ம மீரா நிக்கிறாங்க. உடனே அவங்க பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ மீரா அது அப்படின்னு சொல்லி உளறிட்டு இருக்கிறாரு கேபி. அது மட்டும் இல்லாம மீரா அது நீங்க எதுவும் பேசாதீங்க, நீ எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த சாரதாவை பாக்காதீங்கன்னு சொன்னா, ஆனா நீங்க எனக்கு தெரியாம இந்த சாரதாவை பார்த்தது மட்டும் இல்லாம அவளை படிக்கட்டுல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறீங்களா, இப்பவே ஒரு போன் கால் என் அண்ணாக்கு சொன்னா போதும், அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஐயோ மீரா அது நீ பார்த்தல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாமோ வளர்றாரு. ஆனா நம்ம மீராவோ விடுற மாதிரி இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஒண்ணு நான் சொல்றத கேக்குறீங்களா, இல்ல நான் இப்பவே போன் பண்ணி என்னோட சரச்சந்திரா அண்ணா கிட்ட சொல்லுவா, என் அண்ணா கிட்ட மட்டும் சொன்ன அவ்வளவுதான் உங்க உயிரை எடுத்துருவாரு, கொத்தம் பண்ணிடுவாரு. என்ன சரி 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 நீ சரச்சந்திரா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் நீ எனக்கு சொல்லு, நான் என்ன வேணாலும் பண்றேன். அப்படியா சரி. அந்த படிக்கட்டு பார்த்தா 108 படிக்கட்டு மாதிரி இருக்கு. அந்த படிக்கட்டுல இப்போ எப்படி சாரதாவை தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி என்னையும் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மீரா என்னது இந்த படிக்கட்டுல இருந்து அவ்வளவு தூரம் நான் உன்னை தூக்கிட்டு போகணுமா? ஆமா மீரா அதெல்லாம் முடியாது மீரா, என்னால எப்படி மீரா தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அந்த சாரதாவை மட்டும் நல்ல பல்ல இழிச்சிட்டு தூக்கிட்டு போக தெரிஞ்சதுல, அப்ப என்ன தூக்கிட்டு போக முடியாதா? இப்ப என்ன தூக்கிட்டு போறீங்களா, இல்ல நான் என் அண்ணனுக்கு போன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம கேபியோ மனசு கேட்காம வேற வழியே இல்லை வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி தூக்குறாரு. அங்க காதலா இருந்தது, அன்பா இருந்தது, அடிப்பட்டது, மனசு கேட்காம வழி தெரியாம தூக்கிட்டு போயிட்டாரு. இது வலுக்கட்டாயமா தூக்க சொன்னா எப்படி தூக்கிட்டு போவாரு? அவருக்கு வேற வழி இல்லை, சரச்சந்திரன்னு சொல்லி மிரட்டனால அவரு வேற வழி இல்லாம மனசு கேட்காம நம்ம மீராவை தூக்குறாரு. தூக்கிட்டு பார்த்தா கால் தள்ளாடுது, இங்க ஒரு ஸ்டெப் வைக்காரு, அங்க ஒரு ஸ்டெப் வைக்காரு. ஐயோ முடியலன்னு மூச்சு பெருமூச்சு வாங்குது. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல கேபி சாரதாவை பத்து அவங்க பாருங்க புருஷன் முன்னாடினா இப்படிதான் இருக்கணும், எவ்வளவு அன்பா அந்யூன்யமா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேபி சாரதாக்கெல்லாம் பேசியிருப்பாங்க முதல்ல. இப்ப அப்படியே மீராவுக்கு பார்த்தா, என்னம்மா உன் அண்ணனை இப்படி வேலை வாங்குறே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா அப்படின்னு கேட்கிறேன். ஏய் கிளவி உன் வேலையை பார்த்துட்டு போ, அது ஒன்னும் என் அண்ணன் கிடையாது, அது என் புருஷன் என்ன தூக்கிட்டு போனா உனக்கு என்ன வலிக்குது, உன்கிட்ட இப்ப யாராவது ஏதாவது கேட்டாங்களான்னு சொல்லி மீரா அவங்களே புருஷன் நல்லா அந்த ஊர் மக்கள் அண்ணன் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவங்களே புருஷன் நல்லா கிளியும் கிழிச்சு விட்டுருவாங்க. அதுக்கடுத்து தூக்குங்க என்ன திரும்ப அப்படின்னு சொல்லி, ஐயோ மீரா ஒரு நிமிஷம் லெஃப்ட் கொடு மீரா, எனக்கு அவ்வளவுதான் நான் மூச்சு விட்டுக்கிறேன், என்னால முடியல மீரா, கொஞ்ச நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடு மீரா அப்படின்னு சொல்லி திரும்பியும் தூக்கிட்டு இருப்பாரு. தூக்கிட்டு திரும்ப ஒரு 5-6 படிக்கட்டு ஏறி இருப்பாரு. அவருக்கு சுத்தமா மீராவை தூக்கவே முடியல. ஆனா மீரா இதை என்ஜாய் பண்றாங்க, ஏதோ புதுசா கல்யாணமான மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதே மாதிரி என்கிட்ட நீங்க அன்பா இருந்தீங்கன்னா நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன், இதே மாதிரி நீங்க என்ன முன்னாடியே நான் உங்களை தூக்கிட்டு போக சொல்லியிருக்கலாம்னு சொல்லி அவங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கேபி மீரா என்னால முடியல மீரா, அந்த சாரதா மட்டும் உங்களால தூக்க முடிஞ்சது, என்ன மட்டும் உங்களால தூக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஒழுங்கா தூக்கிட்டு போங்க என்ன மேல வர அப்படின்னு சொல்லி பாதி படிக்கிட்டு கூட ஏறி இருக்க மாட்டாங்க. கொஞ்ச தூரம் இப்பதான் போயிருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு, ஒரு கட்டத்துல அவர் கால் தள்ளாடி நம்ம மீராவை கீழே போட்டுருவாங்க. கீழே போட்ட மீரா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு மேல ஏறிட்டு வந்தாங்கல்ல, அத்தனை படியில உருண்டு 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 எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே போய் விழுந்துருவாங்க. அவங்க இடுப்பு பார்த்தா ஃபுல்லா உடஞ்சு போயிரும். ஐயோ அம்மா முடியலேன்னு சொல்லி வெயில படிச்சு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம கேட்போம், ஐயோ மீரா சாரி மீரா அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. இத்தனை படிக்கட்டுல கஷ்டப்பட்டு பாதி படிக்கட்டு தூக்கிட்டு திரும்ப கீழே போட்டு அப்படியே உருண்டு படிக்கட்டுக்கே போயிடுவாங்க. அதுக்கடுத்து இடுப்பு வலிக்குதுன்னு கத்திட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம பூர்ணி அப்பதான் வீட்டுல போன் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பூமி ஓடி வருவாங்க. ககன் மாமான்னு கூப்பிட்டுட்டே வருவாங்க. உடனே மாடியில தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாடியில பாக்குறதுக்காக வருவாங்க. உடனே நம்ம பூர்ணி கைப்பிடிச்சு, ஏய் எங்க போற, யாரை பார்க்க போற, எதுக்கு நீ உன்னை இதான் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன தைரியம் இருந்தா நீ என் வீட்டுக்கே வருவ அப்படின்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூர்ணி நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன், தள்ளிப்போ முதல்ல அப்படின்னு சொல்லி பூர்ணியை ஒரு தள்ளி விட்டுட்டு மேல மாடிப்பட்டி கேட்டு ஏறி அப்படி மாமா அப்படின்னு சொல்லி வருவாங்க. அங்க பார்த்தா அவர் அப்பதான் ககன் கிளம்பிட்டு ஆபீஸ் கிளம்பிட்டு அப்படி கதவை திறப்பாரு. நம்ம பூமி வர்றதுக்கும் கரெக்டா டைமிங் இருக்கும். பூமி ககன் கரெக்டா போய் பெட்ல விழுந்துட்டு உடனே அப்படி கண்ணோட கண் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி ஐயோ மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த அகாடமி நடத்திட்டு இருந்தேன்ல, நாட்டிய
நாட்டிய அகாடமி நடத்திட்டு இருந்தால இப்போ அதுக்கு ஒரு பெரிய அஃபிலியேட்டாக மாற்றணும், அது இன்டர்நேஷ்னல் வர மாற்றணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒருத்தவங்களோட கையெழுத்து வேணும். அதுவும் இல்லாமல் அது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு சுனந்தா தேவி உங்களுக்கு அவங்க பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அவங்க எவ்வளோ பெரிய டான்ஸர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இப்போ அவங்களே வந்து அவங்க சோபா என்னோட அம்மாவோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க என் அம்மாக்காக என்ன வேணா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே கையெழுத்து போட்டு நான் உனக்கு இன்டர்நேஷனலா எல்லாத்தையுமே நான் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மாமா, நீங்களும் என் கூட வரணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை இவ்வளவு க்ளோஸா தான் இருந்து சொல்லுவியா? ஏன் நார்மலா வந்து ஒன்னு சொல்ல முடியாதுன்னு உடனே சாரி மாமா அதே மறந்துட்டேன்னு சொல்லி அதுக்கடுத்து மேலே பெட் அவுட் இருந்துச்சு. மாமா இது நீங்க எனக்காக பண்ண வேண்டாம், என் அம்மாவோட கனவுக்காக தானே நான் இந்த நாட்டிய பள்ளியே தொடங்கினேன், எல்லா ஏழை இவர்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சுதானே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ப்ளீஸ் மாமா, அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற, இப்போ என்னால் என்ன பண்ண முடியுங்கிற அப்படின்னு நம்ம ககன் கேட்க, ஐயோ மாமா இல்லை, இப்போ நம்ம அந்த அகாடமியோட ஓனர்னு பார்த்தா இப்போ நீங்கள் 2 பேர் தானே, அதனால நீங்களும் வரணும் கையெழுத்து போட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதுவும் காட்டாதே, அவங்க முன்னாடி நம்ம அந்யூனமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும்? இல்லை மாமா, உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை சண்டைன்னு தெரிஞ்சா அதுக்கடுத்து அது பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணுவாங்கன்னு மேடம் சொன்னாங்க, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால அவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒரு நல்ல கப்புலாம் நம்மளுக்கு இடையிலான சண்டை எதுவும் தெரியாம நம்ம 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு காட்டணுமாமா. ப்ளீஸ் மாமா, நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா வந்துருங்க மாமா அப்படின்னு சொல்லி இவங்க இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவளை நான் என்ன பண்றேன்னு பாரு, தாராக்கு உடனே ஃபோன் பண்றாங்க நம்ம பூர்ணி. தாரா நீ எங்க இருக்க அப்படின்னு. என்னாச்சு பூரி சொல்லு, அந்த பூமி இப்போ அண்ணனை பார்க்க இங்க வீட்டுக்கே வந்திருக்கா, எங்க இருக்கா, மாடியில தான் அண்ணன் கூட இருக்கா அப்படின்னு. நீ எதுக்கடி அவளை வீட்டுக்குள்ள முதல்ல விட்டா? நான் எங்க விட்டேன், அவ இங்கதான் இருக்கிறா, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன், நீ அவளை மட்டும் புடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தாரா உடனே கோவத்துல இங்க வீட்டுக்கு கிளம்பி ககன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. உடனே பூமி வந்து ககனை பேசவே முடியல. அதுக்கடுத்து ப்ளீஸ் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சரி நான் பண்றேன், உனக்காகலாம் இல்ல, அத்தைக்காக நான் இதெல்லாம் பண்றேன், சோபசந்திர அத்தைக்காக நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சொல்றாரு. ஓகே மாமா சரி, நான் உங்களுக்கு எப்போ வரணும், டைமிங் லொகேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன், மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நம்ம ஓகே மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து கீழே வந்து பார்த்தா எங்க போற அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து பூமியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. உடனே என்ன பூரி, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வரப்போ ஏண்டி வந்து என்கிட்ட சண்டை போட்ட, இப்போ நான் வெளியே போறப்போ எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு கையேடு அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுறாங்க நம்ம பூமி. அப்ப இவங்க போய் 5 நிமிஷம் கழிச்சுதான் தாரா வீட்டுக்குள்ள வராங்க. எங்க போனா அவ அப்படின்னு கேட்கும்போது, அவ வீட்லயே இல்ல, அவ எப்போ போயிட்டா, நீ புடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே, இல்ல என் கையை தள்ளி விட்டுட்டு அவ போயிட்டா தாரா அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பூமியை பத்தி. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டன் தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல், அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.